ஒரு பரபரப்பான ஐரோப்பிய குற்றச்சம்பவத்தில் பாரிஸில் உள்ள தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்திலிருந்து 4.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள தங்கத்தை திருடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 24 வயது மதிக்கத்தக்க சீன பெண் ஒருவர் செப்டம்பர் 30ஆம் தேதி பார்சலோனாவில் கைது செய்யப்பட்டார். செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டு திருட்டு சதி குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டார் என்று பாரிஸ் அரசு வழக்கறிஞர் லாரே பெகுவா உறுதிப்படுத்தினார். மேலும் அப்பெண் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து சுமார் 1 கிலோகிராம் உருகிய தங்கம் மீட்கப்பட்டது. இதனிடையே திருடப்பட்ட புதையல்களில் பொலிவியாவின் வரலாற்று தங்கக்கட்டிகள், சார் முதலாம் நிக்கோலஸின் பரிசுகள், கலிபோர்னியா தங்க வேட்டையின் நினைவுச் சின்னங்கள் மற்றும் 5 கிலோகிராம் ஆஸ்திரேலிய தங்கம் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் சுமார் 1.5 மில்லியன் யூரோ மதிப்புடையவை. மேலும் சிசிடிவி காட்சிகள் சந்தேக நபர் 3 மணி நேரம் தனியாக அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்து இந்த குற்றத்தை செய்தது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த கொள்ளை சம்பவம் சில வாரங்களுக்கு முன்பு லூவ்ரே அருங்காட்சியகத்தில் நடந்த மற்றொரு உயர் மதிப்புள்ள நகை கொள்ளைக்கு பிறகு பிரான்சில் உள்ள அருங்காட்சியக பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் ஒருமுறை தூண்டியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.